சனி பகவான் மற்றும் சூரியன் உருவாக்கும் லாப திருஷ்டி யோகம். ஜனவரி 5 அன்று சனி பகவான் மற்றும் சூரியன் ஒருவருக்கொருவர் 60 டிகிரி கோணத்தில் அமைவது ஜோதிட சாஸ்திரத்தில் லாப திருஷ்டி யோகம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பு யோகம், ஏனெனில் இந்த இரண்டு கிரகங்களின் இணைப்பு மனிதர்களின் வாழ்க்கையில் மாபெரும் நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக மிதுனம், சிம்மம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு இந்த யோகம் மிகப்பெரிய சிக்கல்கள் தீர்ந்து நல்ல நிகழ்வுகளை உருவாக்கும். இந்த யோகத்தின் சிறப்பு என்ன? ஜோதிடத்தில் சூரியன் அதிகாரத்தையும் ஒளிமயமான வளர்ச்சியையும் குறிக்கிறது. சனி பகவான் நீதியையும் உழைப்பிற்கான தகுந்த பலனையும் அளிப்பவர். இருவரும் சேர்ந்து லாப திருஷ்டி யோகம் அளிக்கும்போது வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களில் வேலை, நிதி, உறவுகள், உடல்நலம் பெரிய மாற்றங்கள் நிகழும். மிதுன ராசி தகுதிக்கேற்ப அங்கீகாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பல சிறப்புகளை தருகிறது. தொழில்முறையில் உயர்வு. உழைப்பின் பலன் முழுமையாக கிடைக்கும். தொழில்முறையில் உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் கவனித்து புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். விரைவில் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க இது சிறந்த காலம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். உறவுகளில் அமைதி. குடும்ப உறவுகளில் ஒற்றுமை வளரும். மனக்கசப்புகள் மறைந்து உறவினர் வட்டாரத்தில் நல்ல திருப்தி ஏற்படும். பொருளாதார மேம்பாடு. உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படும். உடல் மற்றும் மனநலம். நீண்ட நாள் உடல் உபாதைகள் தீரும். மனநிலையில் உற்சாகமும் புதிய திருப்பங்களும் நிகழும். சிம்ம ராசி மேன்மையால் நிறைந்த காலம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மகத்தான வெற்றியையும் வளர்ச்சியையும் தருகிறது. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். திட்டமிட்ட செயல்களில் எதிர்பாராத வெற்றிகள் நிகழும். பெரிய அளவிலான திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் தகுந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். தொழிலில் வெற்றி. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணியின் தரம் உயரும், மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். பொருளாதார வளம். வருமானம் அதிகரித்து நிதி நிலை முன்னேறும். புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். வணிகத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். உறவுகளில் நெருக்கம். திருமண வாழ்க்கையில் நெருக்கமான உறவுகள் வளர்க்கப்படும். சண்டை சச்சரவுகள் குறைந்து நிம்மதி நிலவும். பயணங்கள். தொழில் நோக்கி மேற்கொள்ளும் பயணங்கள் மிகவும் நன்மை தரும். வெளிநாட்டு தொடர்புகள் வளமாக மாறும். விருச்சிக ராசி சுகமும் செல்வமும் சேர்க்கும் யோகம். தொழில்முறையில் அதிக வளர்ச்சி. தொழில் முனைவு முயற்சிகளில் வியப்பூட்டும் வெற்றி காணப்படும். புதிய திட்டங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடு. உங்களின் வருமானத்தில் திடமான உயர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்ததை விட மிகுந்த லாபம் கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. காதல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். திருமணத்திற்கு முன் இருந்த சிக்கல்கள் தீரும். தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கை. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளில் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள். சனி பகவானுக்கான பரிகாரம். சனிக்கிழமை அன்று எள்ளு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். கருப்பு வஸ்திரம் தானம் செய்யுங்கள். நவகிரக ஆலயத்தில் சனி மந்திரங்களை ஜபிக்கவும். சூரிய பகவானுக்கான வழிபாடு. சூரிய உதயத்தின் போது அருகம்புல் அர்ச்சனை செய்யுங்கள். காலை வேளையில் நீராடி சூரியனுக்கு அர்ப்பணித்து தாமரை மலர் சமர்ப்பிக்கவும். ஓம் ஹிரண்யகர்பாய நம என்ற மந்திரத்தை தினமும் ஜபிக்கவும். அனைத்து ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய தானங்கள். ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம். கோயில்களில் தீபதானம் செய்வது. கல்வி உதவிகள் செய்வது. சூரியன் சனியின் லாப திருஷ்டி யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மையான நன்மைகளை வழங்குகிறது. மிதுனம், சிம்மம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த யோகத்தை சரியாக பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கையும் வளத்தையும் பெற வேண்டும். இந்த யோகத்தின் முழு பலன்களை அனுபவிக்க உங்கள் முயற்சிகளில் உற்சாகத்தையும் தீவிரத்தையும் காட்டுங்கள். அதிர்ஷ்டம் உங்களுடன்